இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற யாவருக்கும் அன்பனாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். லாஸ்ட் 4 வீக்ஸா திங்கிங் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். ஹோலி திங்கிங், பரிசுத்தமான சிந்தனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அடுத்து இம்பாசிபிள் திங்கிங், பெரிய அளவுக்கு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்கு எப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம் சிந்திக்கலாம் என்பதை குறித்தும், போன வாரம் நெகட்டிவ் திங்கிங், நம்முடைய சிந்தனை எப்படி முரண்பட்ட சிந்தனையாக இருக்கிறது என்பதை குறித்தும் நம்ம ரொம்ப விஷயம் பைபிள்ல இருந்தே நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் ஒரு 3 இல்லைன்னா 4 விதங்கள்ல உள்ள சில ஈவில் திங்கிங் ஆர் நெகட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய தீய சிந்தனைகளை பற்றி நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம கடந்து போறோம். தேவன் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு நாம் கடந்து போகலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன், இங்கே இணைந்திருக்கிற யாவருக்கும் பரலோகத்தின் தேவன் உதவியாய் இருந்து எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தீய சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள் இருந்தால் அதை நாங்கள் உணர்ந்து மாற்றிக்கொள்வதற்கான சூழல்களை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை அடியேனுடைய நாவிலே வைக்கவும், அடுத்த 25 நிமிடம் நீர் என்னோடு கூட உதவியாய் இருக்க வேண்டுமாயும் ஜெபிக்கிறேன். ஆவியானவரை தந்தருளும், எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெப நல்ல பிதாவே, அமேன் அமேன். போன வாரம் ஆல் ஆர் நத்திங் அப்படிங்கிற கான்செப்ட் படிச்சோம். ஒண்ணு, ஒரு நபரை கோபுரமா வச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த நபர் நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யல அப்படின்னா குப்பையா ஆக்கிடுவாங்க. ஆல் ஆர் நத்திங், கோபுரம் அல்லது குப்பை மனநிலை அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட், நிர்ணயிக்கப்பட்ட மனநிலை. நாம மனசுல இவங்க இப்படிதான் நிர்ணயித்து வைத்திருப்போம். நிர்ணயிக்கப்பட்ட மனநிலை. அப்ப நாம ஒருத்தவங்களை இப்படிதான் நிர்ணயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அதை தாண்டி என்ன நல்லது பண்ணாலுமே ஏத்துக்க மாட்டோம். அந்த மனநிலை தான் பரிசேயர்களுக்கு இயேசுவின் மீது இருந்தது. இப்ப இயேசுவா, அவர் நம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு உடன்படாததினாலே அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் அல்ல அப்படின்னு ஒரு ப்ரீஃபிக்ஸ்டு, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்ததுனால இயேசு அவர்களுடைய சிந்தனையை தெளிவிக்கத்தக்கதாக எவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணாலுமே அந்த மைண்ட் செட்டை உடைக்கிறது ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் ரொம்பவே பிரச்சனைக்குரிய ஒரு மனநிலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி இன்னும் பல விதங்கள கம்பேரிட்டிவ் திங்கிங், நாம மற்றவரோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த மற்றவர் நம்மை விட மேன்மையானவரா இருந்தா நமக்கு பொறாமை வருது. நாம மற்றவரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த நபர் நம்மை விட தரம் தாழ்ந்து இருந்தா நமக்கு சுயநீதி வருது, இல்ல அற்பமா அவர்களை சிந்திக்கிறதுக்கு மனநிலை வருதுன்னு சவுலையும் தாவீதையும் பரிசேய நாயகரனையும் நம்ம பார்த்தோம். இப்படி தீய மனநிலையை பற்றி நம்ம படிச்சுட்டு வர்ற இதுல இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மேக்கிங் மைண்ட் செட். எக்ஸ்கியூஸ் மேக்கிங் மைண்ட் செட், எந்த காரியம் எடுத்தாலும் போக்கு சொல்லும் மனநிலை அப்படிங்கிறத பார்க்கலாம். சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுக்கு உதாரணங்களும் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கொள்ளக்கூடிய சில உதாரணங்களையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மேக்கிங் மைண்ட் செட். அநேகருக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டா போற ஒரு இது இருக்கும். அப்ப ஆஃபீஸ்க்கு லேட்டா போகும்போது ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டா, டிராஃபிக் ஒரு காமன் ரீசனா இருக்கும். டிராஃபிக்கா இருந்துச்சு, அதனால நான் வரல. இது எக்ஸ்கியூஸ் நம்ம மேக் பண்றோம். ஆனா இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, வாரத்துல இல்ல வாழ்க்கையிலே ஒரு நாள் தான் நம்ம லேட்டா போறோமா, இல்ல வாரத்துல 3-4 நாள் லேட்டா போறோமா அப்படின்னா, முதல் நாள் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. 2வது நாள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அன்எக்ஸ்பெக்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் லேட்டா தூங்கினால காலைல கொஞ்சம் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல குழந்தைக்கு சிக்காயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. லைக் லேட்டா வரக்கூடிய ஒரு பண்பு அவங்ககிட்ட இருக்குது. அது ஒரு தீய பண்பு. சரியான நேரத்தில் நாம் போய் சேராதது, இல்ல நம்ம கொடுத்த வாக்கு இந்த நேரம் தான் வர்றேன்னு சொல்றத காப்பாத்தாம இருக்கிறது ஒரு நல்ல பண்பு கிடையாது. அது ஒரு தீய பண்பு தான். அந்த தீய பண்புக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது.
அப்ப இது நம்மகிட்ட இந்த மாதிரியான இந்த டைம் கீப்பிங் இல்லாம இருக்குதா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்பயாவது நடக்கிறது பேரு ப்ராப்ளம். எப்பயுமே இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அது பேர் பேட்டர்ன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயாவது நடக்குதுன்னா அது ப்ராப்ளம். எப்பயுமே நடக்குதுன்னா அது பேட்டர்ன். உதாரணத்துக்கு, எப்பயாவது மிக்ஸி ரிப்பேர் ஆகுதுன்னா அது ப்ராப்ளம். சரிங்களா? ஆனா கரெக்டா மழை காலத்துல தான் மிக்ஸி ரிப்பேர் போகுது அப்படின்னா, சரி மழை காலத்துல மட்டும் தான் இதுவாகுது. அது காத்தடிக்குது. அது வயர் ஏதோ ஆடுது. மிக்ஸி மட்டும் இல்ல, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்ப என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பயாவது நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. இந்த சூழல் குறிப்பிட்ட ஒரு நேரத்துல எப்பயுமே நடக்குது அப்படிங்கிறத பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அப்ப உண்மையிலேயே நமக்கு டைமுக்கு போகாம இருக்கிறது நம்முடைய பண்பு. அந்த பண்பை எக்ஸ்கியூஸ் மேக்கிங். நான் எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் ஒத்துக்காம இருக்கிறேன். நான் ஒத்துக்காம இருந்தேன்னா, அத அத நான் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, செய்ய மாட்டேன். இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம லைஃப்ல இருக்குது. அதையும் நான் என்ன பண்றேன் சொல்றேன். பிப்ளிக்கலாவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத பத்தி ஆ புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு அழகான ஒரு உதாரணம், இன்னும் ஒரு உதாரணம் இருக்குது. ஆ சில பசங்க எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா, காப்பி அடிக்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாருமே தான் செய்றாங்க. அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் என்ன விஷயம் தவறு நம் முன்னாடி வைக்கப்படுதோ, இதுல என்ன இருக்குது அப்படிங்கிறதோ, இல்ல நான் ஏன் செஞ்சேனா அப்படின்னு நான் சொல்றதோ, இப்படி எக்ஸ்கியூஸ் நான் மேக் பண்ண, நான் செய்த தவறுகளுக்கு போக்கு சொல்ல, அது எப்பொழுதுமே சீர் செய்யப்படாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆ நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு போக்குச் சொன்னால், நிச்சயமாக நமக்கு மோட்சம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த போக்கு சொல்றத பத்தியே பரலோகத்தில் பைபிள்ல ஒரு உவமை இருக்கிறது. ஒரு எஜமான் ஒரு விருந்துக்கு வந்து கூப்பிடுவாங்க. 3 நபருக்கு அந்த விருந்து விசேஷமா அழைப்பிக்கப்படுவது போல இருக்கும். அதுல ஒருத்தர், நான் இடத்த வாங்கியிருக்கேன். நான் போய் பார்க்க போணும். என்னால வர முடியாது. நான் திருமணம் செஞ்சிருக்கேன். என்னால வர முடியாது. ஆ நான் மாடு வாங்கியிருக்கேன். அத நான் ஓட்டி பார்க்கணும். ஆ நிச்சயமா பார்த்தீங்கன்னா, இந்த காரணம் சொல்றவங்க யாருமே அந்த பந்திக்கு போமாட்டாங்க. ஆ வாட் டஸ் இட் மீன்? அது என்ன சொல்லுது அப்டின்னா, நாம நம்முடைய லைஃப்ல நம்மள முன்பதாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு போக்கு சொல்லாமல், அந்த குற்றச்சாட்டு என் மீது இருக்கிறதா என்பதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கணும். பைபிள்ல 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பிரச்சனை வரும்போது போக்கு சொன்னவங்க, ஒரு பிரச்சனை வரும்போது போக்கு சொல்லாதவங்க. இந்த 2 பேரோட லைஃப்ப நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து சவுல். இந்த சவுல பத்தி நாம பார்க்கும்போது, ஆண்டவர் அமலேக்கியர்ல ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சங்காரம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுத்தாங்க. உலகத்துல மிகவும் இரக்கமுள்ளவர் ஆண்டவர் தான். அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருகிறார் என்றால், அவர்களுடைய பாவம் உச்சநிலையை அடைந்து விட்டது என்பத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நபர் சவுல் என்ன பண்ணாரு அப்படின்னா, போய் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிவிட்டு, அங்க உள்ள நல்லதா இருக்கக்கூடிய அ ஆடுகள எல்லாத்தையும், மிருக ஜீவன்களையும் அழைச்சுட்டு வரத பார்க்க முடியும். அப்ப இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, த கமாண்ட் வாஸ் கிவன் வெரி ஸ்ட்ரெய்ட். சாமுவேல் வந்து இது ஒண்ணு கூட விடாம மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் திரும்பி வரும்போது, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது, ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ். ஏன் நான் இத பண்ணேன்னா, அது ரொம்ப நல்லது. அதனால நான் ஆண்டவருக்கு பலி குடுக்கலான்னு கூட்டு வந்தேன். 1. 2வது, ஐயோ! நான் ஜனத்துக்கு பயந்திருந்தேன். அவங்க தான் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப ஒரு பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா, ஹி இஸ் தி ரெப்ரசன்டேட்டிவ் பெர்சன். ஹி இஸ் த கிங். அவர்தான் ராஜா. அவர்தான் எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்புல இருக்கிறார். ஆனா அப்பேற்பட்ட நபர் தன்னிடத்தில் உள்ள குறைவ உணராம, அந்த குறைவுக்கான காரணத்த, எனக்கு நல்ல இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதோ, இல்ல இதெல்லாம் மக்களுக்கு பயந்து நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதோ, போக்கு சொல்றதோ, அவருடைய பாவத்துக்கு விமோச்சனம் கிடைச்சுச்சான்னா, கிடைக்கல. விமோச்சனம் கிடைக்கல. இப்போ இத ஒரு பக்கம் மனசுல வச்சுக்கோங்க. சவுல் ஒரு தவறு பண்றாரு. ஹி இஸ் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ். 2வது, தாவீது. தாவீது பத்சேபாள்ட்ட தவறு செஞ்சுட்டாரு. இங்க அந்த தவறு உணர்றதுக்கு ஒரு 10 மாசம் டைம் கொடுக்கப்படுது. 10 மந்த்ஸ் டைம். 10 மந்த்ஸுமே அவர் செஞ்ச தப்ப அவர் தெரில. பத்சேபாள் மாற்றான் மனைவி, இன்னொருவனுடைய மனைவி. ஆ தவறு செஞ்சுட்டாரு.
அந்த நபரையும் கொலை செஞ்சுட்டார். கணவனை கொலை செஞ்சுட்டார். இப்போ இந்த பாவம் வந்து அவர் மனசுல உணர்த்துச்சா அப்படின்னா 10 மாசமா உணர்த்தப்படல. பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டா கூட அது உணர்த்தப்படும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும்போது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் நான் இப்படி அழுக்கோட சர்ச்சுக்கு போணுமா? அப்படிலாம் யோசிப்போம். போனாலும் சர்ச்ல என்கேஜ் ஆகணுமா? பார்ட்டிசிபேட் பண்ணணுமான்னு யோசிப்போம். நம்மட்ட ஒரு பாவம் இருக்கு. அது நம்ம ஆண்டவருக்கு விரோதமா ஒரு தவறு செஞ்சுட்டோம். இந்த இடத்துல இப்படி நடந்துறக் கூடாதுங்கிற அந்த பாவமோ, இல்ல அது ஒரு பாவத்திலிருந்து வெளிவர முடியாத அந்த கடினமோ, சர்ச்சுக்கு போறதுக்கோ, இல்ல ஒரு ராபோஜனத்துல எடுத்துக்கிறதுக்கோ, இல்ல சர்ச்சு மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கோ என்ன பண்ணாது அப்படின்னா, விடாது. கில்ட் ஆக்கும். ஆனா இந்த 10 மாசமும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவரு சாபத் சர்ச்சுக்கு போயிருக்கணும். அவர் கொயர் டீம்ல இருந்தனால சிங்கிங்ல இருந்திருக்கணும். இப்படிப்பட்ட ரெகுலர் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டில இருந்துமே அவர் பாவம் உணர்த்தப்படல. அவர் மனசுக்குள்ள பாவம் உணரல. உணர்த்தப்படலங்கிறத தாண்டி உணரல. அப்ப அவருடைய பாவத்த உணர்த்துறதுக்கு யார அனுப்புறாங்கன்னா, நாத்தான் தீர்க்கதரிசிய அனுப்புறாங்க. இந்த நாத்தான் தீர்க்கதரிசிய அனுப்பும்போது, அத உவமையா சொல்லி அவருக்கு மனதுக்கு உணர்த்தும்போது, தாவீது ஊர்ல உள்ள மத்த ராஜாக்கள்லாம் எவ்வளவு கொடூரமா தன்னுடைய மக்கள் நடத்துறாங்க. நான்லாம் எவ்வளவு அன்பா நடத்துறேன். ஒண்ணு தானே நானு எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். வேற ஏதாவதுமா எடுத்துக்கிட்டேன். அப்படின்னுலாம் என்ன பண்ணல அப்படின்னா, கம்பேர்ட் டூ ஆல் அதர் கிங்ஸ், டேவிட் இஸ் ஃபார் பெட்டர். மற்ற நாட்டின் ராஜாக்கள் எல்லாரும் எவ்வளவு கொடூரமாக தனக்கு நினைத்தவர்களை எல்லாம் தனக்கென்று அபகரித்துக் கொண்டிருக்கும்போது, நான் அப்படியா இல்ல. என்னுடைய ரெக்கார்ட்லயே பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஒன்லி திங். அத கடந்து போயிரலாம்ல அப்படிங்கிற அளவுக்கு மற்றவர்களை விட நான் மேன்மையானவன் என்று போக்கு சொல்லி தப்பிக்கிறேன். இல்ல எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு கூட அவர் சொல்லல. அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லி இது பண்ணல. ஹி அக்செப்டட். அவர் ஒத்துக்கிட்டார். பைபிளை இரக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற வார்த்தை யாருக்காவது பொருந்தும் அப்படின்னா அது தாவீதுக்கு தான். அந்த உவமையில அப்படி இரக்கம் இல்லாம நடந்துகிட்டவன் யாரு? நீதான்ப்பா அது. நீர்தான் தாவீதுங்கிற மாதிரி அந்த உவமை சொல்லப்படுவதை பார்க்க முடியும். இரக்கம் இல்லாதவன். ஹி அக்செப்டட். நான் இரக்கம் இல்லாம தான் நடந்துக்கிட்டேன். நானு ஒரு நபரின் மனைவியும் எடுத்துக்கிட்டேன். அந்த நபரையும் திட்டம் போட்டு சதித்திட்டம் போட்டு கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்ப கிளியரா ஒரு விஷயம் பாருங்க. வென் வி மேக் எக்ஸ்கியூசஸ் நம்ம பெட்டர் ஆறதுக்கான வாய்ப்பே இல்ல. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. நம்ம லைஃப் மாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இல்ல. ஆனா எக்ஸ்கியூஸ் மேக் பண்ணாம அந்த சார்ஜஸ நம் மீது வைக்கப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ளும்போது, அநேக நேரத்துல நம்ம மீது பொய் குற்றச்சாட்டுகள் போடுவாங்க. அது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம மனசுக்கு தெரியும். ஆனா, எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்கியூஸ் சொல்லாம, நான் என்னுடைய லைஃப்ல ஆமால்ல, நானும் இப்படி இருந்திருக்கலாம்ல, நான் இப்படி பேசியிருக்கிறது தப்பு தானே, அவங்கள நான் புரிஞ்சிருந்திருக்கணும்ல, அப்படின்னு நான் உணரும்போது, அக்செப்ட் பண்ணும்போது, எக்ஸ்கியூஸ் சொல்றத தவிர்க்கும்போது, சங்கீதம் 51 எழுத முடியுது. சவுலுக்கு எந்த சங்கீதமும் மனம் திரும்பின சங்கீதமும் இல்ல. ஏன்னா அவன் தான் போக்கு சொன்னானே. போக்கு சொல்லாத ஒருத்தன் ஒத்துக்கும்போது சங்கீதம் 51 எழுதுறாரு. ஆண்டவரே ஆமா ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன். ஏன்னா என் ஹார்ட் ரொம்ப டர்ட்டியா இருக்கு. ஹெரிடிட்ரியாவே வம்ச வம்சமாவே நாங்க அப்படிதான் இருக்கிறோம். ஒரு புது இதயம் தர்றீங்களா? அந்த இதயம் எல்லா ஹெரிடிட்ரி அந்த வம்சாவழியா வரக்கூடிய சுபாவத்தெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரு புது இதயம் வேணும். புது இதயம் தாங்க. என்ன துவைச்சு புதுசாக்கிடுறீங்களா? நான் புதுசாகணும்னு நினைக்கிறேன். வெள்ளையாகணும்னு நினைக்கிறேன். வெண்மையாகணும்னு நினைக்கிறேன். அந்த ஹார்ட் வந்து அந்த சங்கீதம் 51ல எழுதப்பட்டத பார்க்க முடியும். இப்ப ஹி அக்செப்டட். ஹி டிட்ன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ். அப்ப மேக்கிங் எக்ஸ்கியூஸே பல பேர பரலோகத்துக்கு வர விடாம தடை பண்ணுது. அப்ப எக்ஸ்கியூஸ் இஸ் அன் ஈவில் திங்கிங். அது ஒரு தவறான மனநிலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 2வது விஷயத்துக்குள்ள போலாம். 2வது விஷயம். இது என்ன அப்படின்னா, இத ஒரு அழகான ஒரு இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மென்டல் ஃபில்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லன்னா கிரிட்டிசைசிங் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிசைசிங் மைண்ட் செட் அப்படின்னா ரொம்ப கிளியரா சொல்றேன். ஒருவேளை இது குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா. நம்ம வீட்ல விசேஷ நாட்கள்ல இலை நிறையா விதவிதமா சமைச்சு வைக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கு வந்து பரிமாறுறாங்க. இலை போட்டாச்சு. இலை போடும்போது ஒவ்வொன்னா வருது. ஸ்வீட்ல ஆரம்பிச்சு 3 வகையான கூட்டு,
பிற்பாடு சாப்பாடு, ரசம், மோர் இந்த மாதிரி எல்லாமே வருது. இதுல என்னன்னா, முட்டைக்கோசு அப்படியே கடலைப்பருப்பு போட்டு, தேங்காய் துருவி போட்டு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. முட்டைக்கோசுல வந்து என்னவா இருக்குன்னா, உப்பு கம்மியா இருக்கு. இல்ல உப்பு போட மறந்துட்டாங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப திருப்தியா இருக்குது. பாயாசம் இருக்குது, அப்பளம் இருக்குது, ஆ உ உருளைக்கிழங்கு கூட்டு இருக்குது. இப்படி எல்லாமே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஃபேன்டாஸ்டிக். ஆனா, இந்த கிரிட்டிசைசிங் மைண்ட் செட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹோல் இலையில உள்ள திங்ஸ்ல ஒன்லி எத தான் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, என்ன விஷயம் குறைவா இருக்குதோ, என்ன விஷயம் ஆ வீக்கா இருக்குதோ, இல்ல என்ன விஷயம் தவறா இருக்குதோ, என்ன விஷயம் திருப்தி இல்லாம இருக்குதோ, அந்த விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்போம். அப்ப இது வந்து ஒரு கிரிட்டிசைசிங் மைண்ட் செட். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு நெகட்டிவ் திங்கிங், ஈவில் திங்கிங். அப்ப இதுக்கு கூட பைபிள்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நிமிடம். ஓகே, ஓகே. ஆ இதுல ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பைபிள்ல. ஆ இஸ்ரவேல் மக்கள்ல 12 பேர தெரிந்து கொண்டு கானான் தேசத்துக்கு என்ன பண்றாங்கன்னா அனுப்புறாங்க. இந்த கானான் தேசத்துல உள்ள விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. 3 பழம் அங்க நல்லா விளையுமா வந்து ரிப்போர்ட் குடுக்குறாங்க. பொமிகிரானட் மாதுளை பழம், இன்னொன்னு திராட்சை, மற்றொன்று அத்தி. இந்த 3 பழமும் அங்க செழிப்பா இருக்குது. மற்ற ஊரோடைய சாயல தாண்டி இந்த திராட்சை பழம் கொஞ்சம் லைக் ஆச்சரியத்த உண்டு பண்ண அளவுக்கு இருக்கு. ஒரு கொலை திராட்சை பழத்தையே 2 பேர் தோள்ல வச்சு கொண்டு வர அளவுக்கு இந்த ஃபெர்டைல் லேண்ட். நல்ல நிலம் அது. நல்ல நிலம். ஆண்டவர் சொன்ன நல்ல நிலம். இப்போ இந்த நல்ல நிலத்த அவங்க சிந்திக்காம என்ன சொல்றாங்க, அந்த 10 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க ராட்சதர்கள் இருந்தாங்க. அங்க ஜெயண்ட்ஸ் இருந்தாங்க. ஜெயண்ட்ஸ் இருக்கிறாங்க. அங்க ஜெயண்ட் சிட்டீஸும் இருக்குது. அங்க மிகப்பெரிய அ கோட்டைகள் கட்டப்பட்ட பட்டணங்கள் இருக்குது. அப்படிங்கிற அங்க ராட்சதர்கள் இருந்தாங்க. பெரிய பட்டணங்கள் இருந்துச்சு. அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டு கிளிகள போல இருந்தோம். எங்க பார்வைக்கு நாங்க வெட்டு கிளிகள போல இருந்தோம்னு சொன்னாங்க. இப்போ இந்த கம்ப்ளீட் சினாரியோல எவ்வளவு நல்ல விஷயத்த திங்க் பண்ணியிருக்கலாம். ஆனா, அவங்களுடைய விஷயங்கள் ஃபுல்லா கிரிட்டிசைசிங் அந்த மைண்ட் செட் குறைய கண்டுபிடிக்கிற அந்த விஷயம் எத மட்டும் சிந்திக்குதுங்கிறத நான் சொல்லப் போறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள விடுதலை பண்ணும்போது சாதாரணமா விடுதலை பண்ணல. 10 வாதைகள் அனுப்புனாரு. இந்த 10 வாதைகள் சொல்லுகிறது அனைத்திற்கும் அதிகாரி ஆண்டவர்ன்னு சொல்லுது. God can control anything. God can do anything. என்ன வேணா ஆண்டவரால பண்ண முடியுங்கிறத அங்க நிரூபிச்சுட்டார் 10 வாதையிலே. டெலிவரன்ஸ பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு தெரியல. எவ்ரிதிங் இஸ் எக்ஸைட்டிங். கடல் தண்ணியாதா? எக்ஸைட்டிங் மிராக்கிள். ஆ ஆ அடுத்து தவளைகள் புறப்பட்டு வருதா? ஆ இருள் அடையுதா? எவ்ரிதிங் இஸ் ஹைலி எக்ஸைட்டிங். மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதுக்கெல்லாம் மேல ஒரு மிராக்கிள் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? அப்படின்னா, கடலே 2ஆ பிளந்து வச்சுட்டாரு. இப்படி அ அக்கேஷனல் மிராக்கிள்ஸ்ன்னு இருக்கு. டெய்லி மிராக்கிள்ஸ்ன்னு இருக்கு. அக்கேஷனல் மிராக்கிள்னா அந்த 10 வாரம் திரும்ப ரிப்பீட் ஆக போறதில்ல. இந்த ரெட் சி அனுபவம் திரும்ப வரப்போறதில்ல. ஆனா அவங்க லைஃப்ல ஆண்டவருடைய லீடிங்க பத்தின ஒரு திங்கிங்க அவங்க திங்க் பண்ணியிருந்திருக்கலாம். 1. 2வது டெய்லி மிராக்கிள்ஸா 4 விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? காலையில ஆ பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம். டெய்லியும் ஆண்டவர் ஹீட்டர் அண்ட் கூலர். காலைல ஏசி போட்டு விட்டுறாரு, நைட்டு ஹீட்டர் போட்டுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஃபுட் இஸ் மிராக்கிள். அவங்களுடைய தினமும் உணவு சாப்பிடுறது மிராக்கிள் தான். அத திங்க் பண்ணியிருந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணியும் அற்புதமா தான் வருது. அப்ப உணவு, தண்ணி, சீதோஷ்ண நிலை, நைட்டு அக்னி ஸ்தம்பம், பகல்ல மேகஸ்தம்பம். அண்ட் தென் 5த் மிராக்கிள் வேரெவர் தே கோ த காட்ஸ் ஷெகினா குளோரி இஸ் மூவிங். அங்க ஷெகினா மகிமை வந்து போய்க்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. அவங்க சிந்திக்கிறதுக்கு ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட அந்த வழிநடத்துதல அவ்ளோ விஷயம் ஃபோக்கஸ் பண்ண இருந்துச்சு. அவ்ளோ விஷயம் ஃபோக்கஸ் பண்ண இருந்துச்சு. ஆனா, தே ஃபோக்கஸ்ட் ஆன் த நெகட்டிவ் திங், த வீக்கஸ்ட் திங். அவங்க ஐயோ! எங்களுக்கு ஆ ராட்சதர்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ராட்சதர்கள மனுஷிக பலத்துல ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க சொன்ன ரிப்போர்ட் ஹியூமன் எஃபர்ட்ல முடியாதுங்கிறது தான்.
ஆனா இங்க வந்து சேர்ப்பேன்னு சொன்ன வாக்கு கொடுத்தவர் யாருன்னா பரலோகத்தின் தேவன். இஃப் தே கான்சென்ட்ரேட் ஆன் ஆல் த மிராக்கிள்ஸ், அவங்க ஆண்டவர் வழி நடத்தின எல்லா மிராக்கிள்ஸ்ல உள்ள நல்லதெல்லாம் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, காலேப் யோசுவா போல இதெல்லாம் நமக்கு விளையாட்டுக்கு சொல்லுவாங்களே, இதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டர்னு சொல்லுவாங்க, லைக் ஈஸியஸ்ட் திங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி அன் ஈஸியஸ்ட் திங். ஈஸியா ஜெயிச்சிருவோம். மேபி ஆண்டவர் ரொம்ப நேரத்துல வேடிக்கை தான் பார்க்க வச்சிருக்கிறாரு. நாம ஃபைட் பண்ணாம கூட வேடிக்கை பாருங்க கொஞ்ச நேரம், நான் ஃபைட் பண்றேன்னு சொல்லி கூட அவங்கள ஃபைட் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் அடிச்சிருந்தா ராட்சதர்களுக்குள்ளே ஒருத்தர் அடிச்சுட்டு கூட அவங்க மடிந்து போற கூட செயல்பட்டு இருப்பாரு. அப்படி சில யுத்தங்கள்லயும் செயல்பட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப நல்லா கவனிங்க, அநேக நேரத்துல ஒரு நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஃபோக்கஸிங் ஆன் த குட் திங்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஒரு இதுலதான் உப்பு இல்லை அப்படின்னா, உப்பு இல்லாத உரதை மட்டும் சொல்லிட்டு மத்ததெல்லாம் எப்படிங்க இருந்துச்சுன்னு, லைக் ஒய்ஃப் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா மத்ததெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கூட எக்ஸைட்டிங்கா கேட்பாங்க. அது கூட வாய் திறந்து சொல்றதுக்கு சில நேரம் வராம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊன்னு சொல்றதுல என்னவாயிருதுன்னா முடிஞ்சிருது. ஆனா 2 வேளை 3 வேளை, லைக் 2 முறை 3 முறை சாப்பாடு சாப்பிடக்கூடிய நபரா கூட ஹஸ்பண்ட் இருக்கலாம். எஸ், த திங் இஸ் தட் நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமா இந்த நெகட்டிவ் திங்ஸ், தவறான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கிரிட்டிசிசம் திங்கிங்கோட நம்ம இருக்கிறோமா, இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். வி ஹேவ் டு திங்க் அபவுட் த குட்னஸ். அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா பார்க்கணும். இப்போ கெட்டதை பார்க்கறது, இது ஒரு தவறான சிந்தனை. முதல்ல எக்ஸ்கியூஸ் மேக் பண்றது தவறு, கெட்டதை பார்க்கறது ஒரு தவறு. மூணாவது வந்து நல்லதை மறந்துடுறது, ஃபர்கெட்டிங் த குட்னஸ், நல்லதை மறந்துடுறது. இது நல்லதை மறக்கிற விஷயம்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனா பிப்ளிக்கலா சில விஷயம் நான் சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை நான் இது பண்றேன். இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்கெட்டிங் குட்னஸ், நன்றி மறத்தல், நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பது. கடைசி காலத்துல சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பாங்க, பெற்றோருக்கு தாய் தகப்பனு கீழ்ப்படியாதவர்களா இருப்பாங்கன்னு சொல்லப்படக்கூடிய பவுலின் அந்த எப்படிலாம் மக்கள் இருப்பாங்கன்னு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பட்டியல்ல ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை ஐடென்டிஃபை பண்றாரு. அது என்ன அப்படின்னா, நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பாங்க. நன்றி அறிதல், கிராட்டிடியூட் இருக்காது, ஒரு திருப்தியோ நன்றி உணர்வோ இல்லாம இருக்கிறவங்க கடைசி காலத்துல இருப்பாங்களாம். அப்ப யோசித்து பார்க்கும்போது அநேக நேரத்துல மற்றவர் செய்த நன்றிய நாம மறக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். We are not acknowledging their goodness, and then we are also forgetting the goodness. பெற்றோரின் தியாகம் பிள்ளைகளால் நினைவு கூறப்படுவது இல்லை. பெரும்பான்மையான இடத்துல பிள்ளைகளின் கணவரின் தியாகமோ மனைவியின் தியாகமோ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளப்படுவது இல்லை. நன்றி மறக்கக்கூடியதா இருக்கு. சில பேர் நம்ம லைஃப்ல அந்த வலது கை கொடுத்து தூக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்முடைய திறமை வெளிவருவதற்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ரொம்பலாம் ஹெல்ப் பண்ணியிருக்க வேணாம், ஒரே ஒரு சூழல்ல தான் என் வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மருத்துவ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு கூட இருக்கலாம், பொருளாதார உதவி செஞ்சவங்களா கூட இருக்கலாம். நாம மற்றவர் செய்த நன்மைய நினைத்து அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணியிருக்கோமா, இல்ல ஒருத்தங்க செஞ்ச நல்லதை மறந்துடுறோமா அப்படிங்கிறத சிந்திக்கணும். பைபிள்ல 2 முக்கியமான ஒரு உதாரணம் சொல்ல போறேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி நன்றி மறந்திருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். டைரக்டா ஸ்கிரிப்சர் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 30 ஒரு நிமிஷம். ஆ 40ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறேன். 23. ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யார் இந்த பானபத்திரன் அப்படின்னா, பானபத்திரன் போது இருந்தாங்க, அவங்க 2 பேர் கனவு வந்துச்சு. கனவுக்கான அர்த்தத்தை சொல்லும் போது
பானபத்திரன் உயர்த்தப்பட்டான், சுயம்பாகி தாழ்த்தப்பட்டான், இல்ல மரணத்தை அடைந்தான்ங்கிறத பாக்குறோம். இந்த பானபத்திரன் கட்டாயமா அரச மேன்மைக்கு போகும்போது என்ன நினைச்சுக்கோப்பா, நான் இந்த மாதிரி நான் தவறா குற்றம் சாட்டப்பட்டு இங்க வந்திருக்கிறேன், என்ன எப்படியாவது நினைச்சுக்கோ, என்ன விடுதலை பண்றதுக்கு நினைச்சுக்கோ, நான் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அவருடைய ஜோசப்புடைய ஸ்டோரி வந்து தெரியும். ஆனா ஒன்ஸ் ஹி வாஸ் லிஃப்டட் அப், யாரு மறந்துட்டா அப்படின்னா இந்த பானபத்திரக்காரன் மறந்துட்டான். ஆனா இட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட் நாட் டு ஃபர்கெட் த குட்னஸ் தட் பீப்புள் டிட். ஒரு மனிதன் செய்த நன்மையை மறவாத தேவன் என்ன பண்றாருன்னா, சில வருடங்கள் கழித்து அந்த காரியத்தை நினைச்சு பாக்குற மாதிரி ஒரு சூழலை உண்டு பண்ணி ராஜாவுக்கு இப்ப கனவை கொடுக்குறாரு. அந்த கனவுக்கு அர்த்தத்தை தேடும்போது, ஆமால எனக்கு ஒருத்தர் இருந்தான், அவன் கனவுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானபத்திரக்காரனை நினைக்கும்படியாக ஆண்டவர் செய்யறாரு. அப்ப ஒருத்தர் செய்த நன்மையை மறந்து போறது ஒரு அநீதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இப்ப சொன்ன விஷயத்துக்கு வசனமே இருக்குது, நம்ம வாசிக்கலாமா? ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரொம்ப அழகான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனமும் கூட. 6:10 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும், லாங் வேர்ஸ் ஷார்ட்டா சொல்லணும்னா, நாம செஞ்ச எல்லா கிரியையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. நாம செஞ்ச நல்லதை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. இதுல ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா, நன்மை செய்த கிரியையும் நல்லதையும் மறக்கிறது அநீதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப நீதினா என்னன்னா, மற்றவர் செய்த நல்லதை நினைச்சுக்கிறது நீதி. Righteousness is nothing but remembering the goodness that people done for us, and the unrighteousness is unjust thing is forgetting the goodness that people done for us. நமக்காக செய்த நன்மையை மறக்கிறது அநீதி, நமக்கான நன்மையை நினைத்து பார்க்கிறது நீதி. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆண்டவர் இதை என்ன பண்ணலாம்? மறக்கல. இன்னொரு நபர் தனக்கு செய்த நன்மையை நினைக்காம ஒரு விஷயம் செஞ்சாரு. என்னன்னு பார்க்கலாமா? ஒரு அழகான வசனம் இருக்குது. இது எங்க இருக்கு அப்படின்னா, ராஜாக்கள் புஸ்தகத்துல இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, 2 நாளாகமோ 24வது அதிகாரம் 22ஆம் வாக்கியம் நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 24:22. ஓகே. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய இந்த சகரியாவை என்ன பண்ணாங்கன்னா கல்லெறிஞ்சு கொலை செஞ்சாங்கல்ல, அந்த கதையை, அந்த சம்பவத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 24:22. அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். யார் இந்த யோவாஸ் அப்படின்னா, இந்த யோவாஸ் என்ற நபர் அத்தாலியாளால் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழலில் இருந்த நபர். ஆனா இந்த பையனை கூட்டிட்டு போய் காப்பாத்தினது யாருன்னா இந்த யோய்தா அப்படிங்கிற ஆசாரியன் வந்து தூக்கிட்டு போய் காப்பாத்துறாரு, உயிரை காப்பாத்துறாரு. ஆனா வளர்ந்த இந்த பையன் தனக்கு அவர் செஞ்ச தான் உயிரை காப்பாத்தினதெல்லாம் நினைச்சு பார்க்காம காப்பாத்தின யோய்தாவுடைய பையனையே என்ன பண்றாருன்னா கொண்டு போட்டுறாரு. அப்ப இவரு தான் பையனை போல அந்த பையனை உயிரை காப்பாத்தணுமே யோய்தாவுடைய உயிரை காப்பாத்துறாரு. இந்த நல்லதை நினைக்காம, யோய்தா செஞ்ச நல்லதை நினைக்காம யோய்தாவுடைய பையனான சகரியாவை கல்லெறிந்து கொலை செய்ய சட்டம் போடுறத பார்க்க முடியாது. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, நாம நம்முடைய லைஃப்ல நம்ம சுற்றிலும் உள்ளவங்க செஞ்ச நல்லதை நினைச்சு பார்த்து தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்றோமா? மேபி இந்த வருஷம் முடிய போகுது, ஒரு டிசிஷன் கூட எடுக்கலாம். டெய்லி ஒருத்தருக்கு நம்ம லைஃபை பெட்டர் ஆக்கின நபர்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, நான் இந்த மாதிரி லைஃப்ல ட்ரபிளா ஃபேஸ் பண்ணும்போது, இல்ல எனக்கு இப்போ இந்த சூழ்நிலை எனக்கு உறுதுணையா இருக்கிறதுக்காக பையனுக்கோ அப்பாவுக்கோ இல்ல நண்பருக்கோ இல்ல அக்கேஷனலா ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போனவங்களோ அவங்க செஞ்ச நல்லதை நினைச்சு நம்ம நன்றி சொல்ல பழகலாமா? இந்த கிராட்டிடியூட்னஸ், நன்றி சொல்றது, செஞ்ச நல்லதை நினைச்சு பார்க்கறது எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஆண்டவர் செஞ்ச நல்லதை நினைச்சு பார்க்கும்போது அவிசுவாசம் போயிடும். மத்தவங்கிட்ட இருக்கிற நல்லது, மத்தவங்க நமக்கு செஞ்ச நல்லதை நினைச்சு பார்க்கும்போது அவங்க மேல உள்ள வெறுப்பு நம்மளை விட்டு கடந்து போகும்.
அப்ப இந்த திங்கிங் அபவுட் த குட் திங்ஸ், நாட் ஃபர்கெட்டிங் த குட்னஸ். அப்ப தீமையை மட்டும் பார்க்கறதோ, நன்மையை பார்க்காம மறக்கிறதோ, இது எல்லாமே தீய சிந்தனை. 3 விஷயம் இன்னைக்கு பார்த்தோம். மேக்கிங் எக்ஸ்கியூஸ் மேக்கிங் மைண்ட் செட், இது ரொம்ப தவறு. ஃபர்கெட்டிங் த குட்னஸ், நல்லதை மறக்கிறது தவறு. ஃபோக்கஸிங் ஆன் நெகட்டிவ் திங்ஸ் இல்ல கிரிட்டிசிசம் திங்கிங், ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இந்த 3 மனநிலையும் தவறு. 4வது ஒண்ணு சின்னதா சொல்லி நான் முடிக்கிறேன். போன வாரம் பாத்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லி, ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட். இந்த ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல மத்தவங்களை பத்தி நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த அபிப்பிராயத்தை நம்ம மனசுல வச்சு ஆழமா விதைச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன நல்லது செஞ்சாலோ இல்ல நம்மளுடைய மனநிலைக்கு மாறா நடந்துக்கிட்டாலோ நம்முடைய மனசு சில நேரம் ஏத்துக்கிறதுக்கு சிரமப்படும். சரிங்களா? இது மத்தவங்க மேல நம்ம வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயமா இருக்கும். அதுதான் உதாரணம் நான் சொன்னேன். ஒருவேளை ஒரு ப்ரீச்சர் வந்து பிரசங்கம் பண்றாருன்னா, இவர் ரொம்ப போர் அடிப்பாரு, நம்ம ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அவர் பிரசங்கத்துல என்னதான் நல்லது சொல்ல வந்தாலுமே நம்ம மனசு ரிசீவ் பண்றதுக்கு இருக்காது. சரிங்களா? இது ஒரு பக்கம். இன்னொன்னு ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் டுவர்ட்ஸ் அதர்ஸ் நான் சொன்னேன். ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் டுவர்ட்ஸ் அவர் செல்ஃப். மத்தவங்கள நான் அவங்க இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறதும், நான் இப்படிதான் என்னால அதுக்கு மேல செயல்பட முடியாதுன்னு நினைக்கிற இன்னொரு மனநிலை இருக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங் தான். என்னன்னு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ ஒரு இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நம்ம குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை என்ன பண்றாங்க அப்படின்னா, மேபி பிரதர் டயன் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்து ஒரு பிரசங்கம் பண்ணலாமா அப்படின்னு இன்வைட் பண்றாங்க. பட் பிரதர் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்றதுக்கான அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியை ரிவீல் பண்ண மாதிரி ஒரு டேலண்ட்டை ரிவீல் பண்றதுக்கான சூழ்நிலை முன்னாடி அமையாதனால, நான் பிரசங்கம்லாம் இது வரைக்கும் பண்ணதில்லை, அதனால என்னால முடியுமான்னு எனக்கு தெரிலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ கேன் டூ இட், நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க வாங்கன்னு ரொம்பவே மோட்டிவேட் பண்றாங்க. இப்போ பிரதர் வந்துட்டு ஓகே லெட் மீ ட்ரை ஒன் டைம், ஒரு முறை நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு போகலாம். இல்ல அப்படின்னா, இல்ல என்னால பண்ணவே முடியாதுன்னு ஒத்த கல்ல நான் நிக்கலாம். அப்ப ப்ரீஃபிக்ஸ்டா என்னால முடியவே முடியாது அப்படின்னு இருக்கிறது ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அபவுட் மை செல்ஃப். என்னால இதை பண்ணவே முடியாது, எனக்கு வரவே வராது அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனா இல்லையே, நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, என்ன கான்சிக்வன்ஸ் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு லெட் மீ ட்ரை திஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம என்னால முடியவே முடியாதுன்னு சொல்ற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை விட மோசம். சில பேர் ரொம்ப சரளமா பேசுறோம், ஆனா எனக்கு அப்படி சரளமா வரல. ரொம்ப இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா சில பேர் பேசுவாங்க, சில பேருக்கு அது வராது. சில பேர் நல்ல ஆக்சென்ட்டோட பேசுவாங்க, தனக்கு அவ்வளவு வராது. அப்ப தன்னை வந்து எனக்கு அது வரவே வராதுன்னு ஒரு ப்ரீஃபிக்ஸ்ட் ஆயிக்கிறோம் பாத்தீங்களா? அது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். எவ்வளவு டேஞ்சரஸ் நான் சொல்றேன். இதே விஷயம் நான் சொன்ன எக்ஸாம்பிள் பைபிள்ல இருக்கு. அது எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? யாத்திராமம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 12வது வசனத்துக்கு வரலாம். 12. ஓகே. 10வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். மோசே லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். நான் திக்கி திக்கி தான் பேசுறேன், இல்ல மந்தனா உள்ளவனா இருக்கிறேன். ஐ ஆம் நாட் அ ஃப்ளூவன்ட் ஸ்பீக்கர், எனக்கு ஸ்பீக்கிங் டேலண்ட்லாம் கிடையாது ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா, அவர் ஒரு சொல்யூஷன் பேஸ்டு திங்கர், தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வையுள்ளவனை குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஐ ஆம் த ஒன் ஹூ கிரியேட்டட் எவ்ரிதிங். இதெல்லாம் எனக்கு மேட்ரு கிடையாது, அதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல மிகப்பெரிய தீர்வு அந்த பிரச்சனைக்கு கொடுக்கப்பட்டாச்சு, பெரியவர்கிட்ட இருந்தே கிடைச்சிருச்சு. ஆனா இங்க பாருங்க, இந்த ப்ரீ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அபவுட் மை செல்ஃப், ஆதலால் நீ போ, உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்புகிறதற்கு சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். நல்லா கவனிங்க. நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற வேற யாரையாவது அனுப்புங்க. எனக்கு பேச வரலங்கிறது பிரச்சனை கிடையாது, பேச வரவே வராதுன்னு ஒரு ப்ரீஃபிக்ஸ்டா இருக்கேன்ல, அது பிரச்சனை. சம்டைம்ஸ் நான் இதை படிக்கும்போது நான் கூட தானே, எனக்கு பாட வராது, ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஆனா பாடுற எல்லாரு மேலேயும் எனக்கு வந்து அளவு கடந்த பிரியம் இருக்கும்.
எப்படி இவ்ளோ நல்லா பண்றாங்க? இந்த மியூசிக் நாலேட்ஜ் இருக்கிற நபர்கள் மீது எனக்கு ரொம்ப தீராத ஒரு அன்பு தானாவே வந்துரும்ங்கிற மாரி தான் இருக்கு. நம்மளுக்கு அது எட்டாக்கனி போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது நீங்க சாங் செஷன் நடத்துறீங்களான்னு ஏதாவது கேட்டாங்கன்னா, கிழக்குக்கும், மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த மாரி எனக்கு ப ச சிங்கிங்க்கும், மியூசிக்குக்கும் அப்படின்னு சொல்லி வேடிக்கையா சொல்லுவேன். ஆனா, ஐ ஹேவ் நெவர் ட்ரைட் ஒன்ஸ். ஒரு வாட்டி கூட நானு பாடுறதுக்கான முயற்சியோ, அத லேர்ன் பண்ணிக்கிறதுக்கோ, நான் என்ன பண்ணலன்னா, தேடுறதுக்கோ, ப பாடுறதுக்கோ ஒரு முயற்சி கூட நான் செஞ்சது இல்ல. முயற்சி கூட செஞ்சது இல்ல. ஆனா, என்னுடைய மைண்ட்ல ப்ரீஃபிக்ஸ்டா இது நமக்கு வரவே வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா, அப்படி இல்லாம நமக்கு இல்லாததா இருந்தாலும், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் என்ற ஒரு நாமம் ஆண்டவருக்கு இருக்கு. நம்மட்ட இல்லாட்டாலும் அவர் உருவாக்குவார். இருக்கிறத ஆக்குவாரு. அப்ப நாம அந்த மைண்ட் செட்டோட இஃப் காட் இஸ் காலிங் மீ ஃபார் சம்திங் என்ட்ட இல்லன்னு ஆண்டவர் சொல்லும்போது, அவர் சொல்யூஷன் குடுக்கும்போது, நம்ம ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டா இல்லாம ஒரு குரோத் மைண்ட் செட்ல, ஆண்டவரே என்னால முடியாதுதான். ஆனா நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. யூ யூ கேன் மேக் மீ ஏபிள். மனுஷர் பிடிக்கிறவர்கள ஆக்குவேன்னு தான் சொல்லியிருக்கீங்க. நானா ஆகணும்னு சொல்லல. என்ன மேக் பண்ணுவீங்க நம்புறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இந்த மாரி ப்ரீஃபிக்ஸ்ட் அபௌட் மைண்ட்ஸ் மை செல்ஃப். என்ன பத்தியும் நான் நிர்ணயிக்கப்பட்ட நபரா இருக்கக்கூடாது. எனக்கு வரவே வராது. என் குணம் மாறவே மாறாது. நான் எதையுமே ஜெயிக்க முடியாது. ஓவர் கம் பண்ண முடியாது. ஐ அம் லைக் திஸ். என் கோவத்தெல்லாம் விட முடியாது. தீஸ் ஆர் ஆல் சம்திங் ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அபௌட் மை செல்ஃப். நான் இப்படித்தான். நான் அப்படிதான் இருப்பேன். இதெல்லாம் ஒரு தவறான மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லத மறக்கிறது, கெட்டத மட்டும் பார்க்கறது, அ அ எக்ஸ்கியூஸ் மேக் பண்றது, போக்கு சொல்றது. இது எல்லாமே நெகட்டிவ் மைண்ட் செட். இது எல்லாமே நம்மட்ட போணும். நம்மள விட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, 0 லெவல்ல இருந்து கடந்து போகணும். அப்பதான் பியூரிட்டி ஆஃப் தாட், பரிசுத்தமான, தூய்மையான, ஒரு பவித்திரமான சிந்தனை நம் மனதில் உதிக்கும். அப்படிப்பட்ட பியூரிட்டி ஆஃப் தாட்டுக்காக ஆண்டவர் நம்மள அழைக்கிறாரு. இட் ஷுட் பி கல்டிவேட்டட் பை த ஸ்பிரிட். ஆவியானவர் துணை கொண்டு இதை நாம் கல்டிவேட் பண்ணியே ஆகணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 4 வாரம் உங்களோட இணைந்து பயணித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய திங்கிங் விஷயங்கள்ல பைபிள்ல இருந்து ரொம்ப விஷயங்கள் பகிர்ந்திருப்பேன் நான் நம்புறேன். கர்த்தர் இங்க இணைந்திருக்கிற எல்லாருடைய சிந்தனையும் ரொம்ப தூய்மையா ஆக்குவார்ன்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் பிரதர் டயன் ஃபார் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவருக்கும், அவருடைய குடும்பத்திற்கும், அவர் தகப்பனாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன்.